ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 40 5ஆம் வசனம். Psalms 40 verse 5. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். அந்த அதிசயமான காரியங்கள் எண்ணில் அடங்காதவைகள். அந்த அதிசயங்களை ஆண்டவர் செய்வதற்கு முன்பதாக அவைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் செய்கிற அவருடைய யோசனைகளும் எண்ணில் அடங்காதவைகள். Dear children of God, numerous are the wonderful things that God has done in our life. The thoughts of God about you are greater and numerous, which cannot be comparable with anyone's thought in the world. In this world, people always think something negative, something impossible. But the Lord God always thinks something possible, something greater and wonderful in your life. So you should understand numerous and many are the thoughts of God about you and me, which we cannot even describe. We cannot even explain the thoughts of God, how he has done all these things in our life. Before he parted the Red Sea into two, he would have thought about it. He would have imagined how it is going to happen. Such a wonderful God. It was really beyond the imaginations of the human being. No one would have ever thought that the Lord would part the Red Sea into two, because our thoughts are very small. We have a limit to think about everything what we are going to do. That is why we are always struggling. But the Lord God has a greater thought about you and what he is going to do. Wait for the wonderful things that he is going to do in your life, so that you will explain endlessly. You will not have time enough to explain the wonderful things that God has done in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த அதிசயங்களை விவரித்து சொல்வதற்கு நேரம் போதாது. அந்த அளவிற்கு விவரிக்க முடியாத அதிசயங்கள், அப்படியே யோசனைகளை யாரும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு அவர் யோசனையில் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற காரியங்களை நீங்கள் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த போகிறீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எப்படி சாதாரண தண்ணீரை நீ திராட்சை ரசமாக ஒரு நொடி பொழுதில மாற்றினீரோ, அப்படியே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒரு நொடி பொழுதிலே நீர் செய்து அவர்களை ஆசீர்வதிக்க போகிறீர். உமக்கு நன்றி. கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். அதிசயங்களை செய்தவர்களும் உடைய யோசனைகளை கர்த்தாவே நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞான இருதயத்தை தாரும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் உம்முடைய நன்மைகளை பெற்று உமக்கென்று வாழ தேவனே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.